இளையான்குடி ஏகே பிசியோதெரபி கிளினிக் கடந்து வந்த பாதை. அதாவது நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க, நிறைய மருத்துவம் இருக்கு, மருத்துவ முறைகள் நிறையா இருக்கு, நிறைய எக்ஸ்பர்ட் டாக்டர்கள் இருக்காங்க. இதற்கிடையில் நாம் ஒரு தனித்துவமாக செயல்படுகிறோம். அப்போ ஒரு தனித்துவமாக செயல்பட என்ன அவசியம் அப்படின்னா, நம்ம எந்த வேலையை செய்கிறோமோ அதை திரும்ப 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 செஞ்சு நாட்கள் ஆக ஆக நமக்குன்னு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும். சரி, இந்த பேஷண்ட்டுக்கு சரியாச்சு, இந்த பேஷண்ட்டுக்கு சரியாகலை. அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது மிக மிக அவசியம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக் கொடுக்கும் பாடம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்மை ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதராக உருவாக்கும். அதே மாதிரி நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்கள சரி செய்ய முடியும், அதே மாதிரி அவங்க எந்த அளவுக்கு சரியாவாங்க அப்படின்றத முன்கூட்டியே தீர்மானிக்க முடியும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக. இப்போ எங்களுடைய கிளினிக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான முறையில், அதாவது இன்னைக்கு இடுப்பு வலிக்கு ஒரு சிகிச்சையிலேயே சரி செய்ய முடியும், கழுத்து வலிக்கு ஒரு சிகிச்சையிலேயே சரி பண்ண முடியும். அதே மாதிரி தோள்பட்டை வலிக்கு ஒரே ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டு பயிற்சி பண்ணால் அந்த தோள்பட்டை வலி நிரந்தரமாக சரியாகும். முழங்கால் மூட்டு வலிக்கும் ஒரே ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டு அதற்கு நாங்கள் அளிக்கக்கூடிய பயிற்சியை செய்தால் அருமையாக வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துடலாம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த பக்கவாத பிரச்சனைக்கும் முழங்கால் மூட்டு தேய்மான பிரச்சனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த முறையில் கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளாக இந்த சிகிச்சையில் செயல்பட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள்கிட்ட பயனடைந்தவர்கள் எண்ணிக்கை ஏராளம். இப்போ எங்களை நம்பி வந்தவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு எங்கள் மீது நம்பிக்கை வச்சு வராங்களோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு எங்களால் ஒரு சிகிச்சை கொடுத்து அவங்கள பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுமோ அது மாதிரி நாங்கள் ஒரு நேர்த்தியாக யோசித்து இந்த பேஷண்ட்டுக்கு, அதாவது ஒரு பக்கவாதம்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரே மாதிரி எல்லாருக்கும் பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. அப்போ பக்கவாதம்னா மூளையில் அடைக்கிறது, அதே மாதிரி கசிவு ஏற்படுது இரத்த குழாய். அப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நரம்பியல் மருத்துவத்தை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பிசியோதெரபி பண்ணி ஓரளவுக்கு நடந்துடலாம். அதே மாதிரி நாங்களும் அந்த ஆரம்ப கட்டத்தில் பிசியோதெரபி பண்ணி அவங்கள சிறப்பாக மாற்றுறோம். அது மட்டும் இல்லாத இப்போது லேட் ஆகிடுச்சு. இப்போ எங்ககிட்ட 21 வருஷம் கழித்து கூட பக்கவாத பேஷண்ட் மிகச்சிறப்பான முறையில் சரியாக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ நாளாக என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு, வாக்கிங் அதிகமாக போகிறதுனால அவங்களுக்கு என்னென்ன தேய்மான பிரச்சனைகள் வந்துச்சு, பக்கவாதத்துக்கு அவங்களோட ஹிப்பு எப்படி இருக்குது, நீ எப்படி இருக்குது, ஆங்கிள் எப்படி இருக்குது, எல்போ ஜாயிண்ட் எப்படி இருக்குது, ரிஸ்ட் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஷோல்டர் எப்படி இருக்குது, ஷோல்டரில் பெயின் இருக்கா இல்லையா, அதே மாதிரி அவங்களால பேச முடியுதா, அது பேசுகிறது எப்படி இருக்குது, சாப்பாடு சரியாக சாப்பிட முடியுதா, இப்படி எல்லா வகையிலும் அவங்க நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிறாங்களா, ஓவராக டென்ஷன் ஆகுறாங்களா, ப்ரெஷர் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது, இது மாதிரி எல்லா விதத்துலேயும் அவங்கள டயக்னோஸ் பண்ணி அவங்கள முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த சிகிச்சை கொடுக்குறோம். அதே மாதிரி பக்கவாதம்ன்றது எல்லாருக்கும் பெஸ்ட்டு ரிசல்ட் அப்படின்னு நம்ம உடனே சொல்லிட முடியாது. ஆனால் நிறைய பேருக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் வந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த பக்கவாதம் ஒரே மாதிரி தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது மூளையில் நம்ம ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்டரி, போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்டரி, மிடில் செரிப்ரல் ஆர்டரி, அதே மாதிரி இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி, இப்படி எப்படி வேணாலும் அவங்களுக்கு அடைப்பின் தன்மை அக்யூட்டாக இருக்கலாம், சப் அக்யூட்டாக இருக்கலாம், கிரானிக்காக இருக்கலாம். ஒரே சமயத்தில் 2-3 இடத்துல மூளையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நம்ம பேசல் கேங்லியானில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதே மாதிரி வென்ட்ரிக்கிளில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், தலாமஸ் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி அந்த டேமேஜ் லெவல் அதிகமாக இருக்கலாம், செல் டெத்து இருக்கலாம். அப்போ அந்த இன்ஃப்ராக்ட் லெவல், அதே மாதிரி அதனுடைய ஹெமராஜிக் ஸ்ட்ரோக், அந்த கசிவு ஏற்பட்ட அந்த பிரெயினில் ஏரியா, இப்படி பார்த்தா அப்படின்னா பல வகையில் ஒரு பக்கவாத பேஷண்ட்டை அந்த பிரச்சனை பாதிச்சிருக்கும். அப்போ அந்த பக்கவாத பேஷண்ட்டு நிறைய நாள் அவங்க எப்படியாவது சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களுக்கு போய் சிகிச்சை எடுத்திருப்பாங்க.
ஒரே டாக்டர்கிட்ட பார்த்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சித்த மருத்துவம் எடுத்திருப்பாங்க, அதே மாதிரி அலோபதி எடுத்திருப்பாங்க, வேறு ஏதாவது வைத்தியர்கிட்ட போயிட்டு கூட ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். நான் இங்கே வந்தால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட போய் கூட முறையற்றவர்கள்கிட்ட கூட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம். அப்போ எப்படி வேணாலும் அவங்க சிகிச்சை எடுத்திருக்க முடியும். அதனால அவங்களுக்கு வந்து நல்லதும் ஏற்பட்டிருக்கும், கெட்டதும் ஏற்பட்டிருக்கும். அப்போ அவங்க அனுபவங்களை எல்லாம் நம்ம கேட்டுக்கணும். கேட்டுக்கிட்டு அப்போ என்னென்ன தவறு பண்ணாங்க. சில பேர் பார்த்தா வெயிட் வச்சு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, வெயிட் வச்சு எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க. சிலர் வந்து உட்காந்து எந்திரிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க உட்காந்து எந்திரிக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து டைட்னஸ் வந்து கிரியேட் ஆகும் உட்காந்து எந்திரிக்கிறது மூலமாக. அது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு தெரியாமலே அவங்க செஞ்சுருப்பாங்க. ரொம்ப தூரம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து அவங்களே தேய்மானத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. நம்ம ஒரு மூமெண்ட் வந்து ஒரு 30 செய்ய முடியுதுன்னா அந்த 30 வரையும் தான் செய்யணும். 60 செய்ய முடியும்னா 60 தான் செய்யணும். இப்போ 3 தான் செய்ய முடியும்னா 3 தான் செய்யணும். அப்போ செய்ய முடியாத பயிற்சியை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யும்போது அவங்களுக்கு பிரெயின்லேயும் ஒரு டைட்னஸ் ஆகும், டென்ஷன் அதிகமாகும், முறையாக செயல்படாது. அப்போ இது மாதிரி சூழ்நிலையில் நம்ம அந்த டைட்னஸை மாற்றி கொடுத்து அந்த ஜாயிண்ட் மூமெண்ட்டை நார்மலாக்கி ஒரு 3 பண்ணுற இடத்துல 30 40 60 பண்ணுற மாதிரி, ஏன் 90 பண்ணுற மாதிரி கூட நம்ம ஒரே நாள்லேயே மாற்றிருக்கோம், ஒரு சிகிச்சையிலே மாற்றிருக்கோம். அதே மாதிரி வந்து எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டு நாங்கள் சொல்கிறபடி பயிற்சி செய்யும்போது அருமையாக மாறியிருக்காங்க. அதுதான் நிறைய பேர் ஒரே ஒரு சிகிச்சை எடுத்துகிட்டு போய் நம்ம சொல்கிற மாதிரி பயிற்சிகள் செய்ய நிறைய பேருக்கு மாறிடுது. ஒரு சிலருக்கு வேணால் மாறாமல் இருக்கலாம். அதாவது பிரெயினில் வந்து அந்த ஸ்கார் லெவல் ஓவர் ஆகிட்டு ஓவர் டென்ஷன்னால் அப்படி தான் இருக்கலாமே தவிர, ஆனால் 100க்கு 99% பக்கவாத பேஷண்ட்டு அருமையாக சரியாகிறாங்க எங்களுடைய சிகிச்சையில். அதில் வந்து ஒரு பெரிய சாதனையாக படைச்சிட்டு இருக்கோம். பக்கவாதம்னாவே இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி முழங்கால் மூட்டு தேய்மானத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் ஒரு முழங்கால் மூட்டு வலியை சரி பண்ணுறதுன்றது வந்து அவ்வளோ எளிமையாக நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த நிறைய பேர் முழங்கால் மூட்டு வலிக்காக டாக்டர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. களிம்பு தடவிக்கிறது, ஸ்ப்ரே அடிச்சுக்கிறது, இப்படி. ஆனால் என்ன அடித்தாலும் இந்த முழங்கால் மூட்டு வலி உள்ளவங்க அவங்க காலை சில பேர் அவங்களாவே மடக்கி நீட்டிக்க முடியாது, தரையில் உட்காந்து எந்திரிக்க முடியாது, அதே மாதிரி ஒரு பக்கமே இழுக்கிற மாதிரி இருக்கும், படிக்கட்டு ஏற முடியாது, மிகப்பெரிய சிரமத்தில் வந்து அவங்க ஆளாயிடுவாங்க. இதனால நிறையா மருந்து மாத்திரை எடுத்து அந்த மருந்து மாத்திரையினாலேயும் அவங்க சைடு எஃபெக்ட் நிறையா சந்திப்பாங்க. அதே மாதிரி அல்சர் வந்துடும். இது மாதிரி முழங்கால் மூட்டு வலினால் அவங்க அனுபவிக்கிற பிரச்சனைகளே அதிகமாக இருக்குது இன்றைக்கி. அப்போ அந்த முழங்கால் மூட்டு வலினா என்ன? அது தேய்மான பிரச்சனையா, அந்த முழங்கால் மூட்டுக்குள்ளே இருக்கிற சைனோவியல் ஃப்ளூயர் பிரச்சனையா, இல்லை முழங்கால் மூட்டுக்குள்ளே இருக்கிற ஜவ்வு, அதான் சொல்லுவோம் ஆன்டீரியர் குருசியேட் லிகமெண்ட், போஸ்டீரியர் குருசியேட் லிகமெண்ட், அதே மாதிரி வந்து லேட்ரல் கொலேட்ரல் லிகமெண்ட், மீடியல் கொலேட்ரல் லிகமெண்ட், இப்படி பார்த்தீங்கன்னா அந்த லிகமெண்ட்டில் வந்தும் ப்ராப்ளம் இருக்கும், அலைன்மெண்ட்லேயும் பிரச்சனை இருக்கும். அது என்ன அலைன்மெண்ட்டில் பிரச்சனை அப்படின்னா, மூட்டு அதனுடைய பொசிஷனில் இல்லாமல் ஒன்று லெஃப்டோ ரைட்டோ வந்து மாறி இருக்கும். அதுதான் ஜென்னு வேல்கம், ஜென்னு வேரம்னு சொல்லுவோம். நீ வந்து வெளியில் இருந்தால் வேரம், நீ உள்ளே இருந்தால் வந்து வேல்கஸ் நீன்னு சொல்லுவோம். அப்போ இது மாதிரி அவங்க மூட்டு என்ன பொசிஷனில் இருக்குது, தசை எவ்வளோ டைட்டாக இருக்குது, அந்த மூட்டு பிரச்சனையினால் அவங்க ஹிப்பு பாதிச்சிருக்கா, ஆங்கிள் பாதிச்சிருக்கா, எந்த அளவுக்கு அந்த மூட்டை வந்து அவங்க பழைய நிலைமைக்கு எடுக்க முடியும், அலைன் பண்ண முடியும் அப்படின்னு நார்மலாக அலைன் பண்ணிட்டாவே அவங்களுக்கு மூட்டு வலி குறைய ஆரம்பிச்சிடும். சிலருக்கு வந்து நீர் கம்ப்ளைண்ட் இருக்கலாம். அந்த நீர் கம்ப்ளைண்ட் லெவலை பொறுத்து தான் நம்ம சரி பண்ண முடியும். எல்லாருக்கும் நீர் கம்ப்ளைண்ட் இருந்தவங்கள சரி பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக பெண்டாகி வளைஞ்சி நடக்கிற இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். அப்படி உள்ளவங்களெல்லாம் வந்து நம்ம சரி பண்ண முடியாது. மூட்டு வலினா ஆரம்ப கட்டத்தில் நம்ம பார்த்துக்கலாம். இல்லை நம்ம மூட்டு வலி அதிகமாகிட்டு படிக்கட்டு ஏற முடியல, கால் ஆனால் நேராக தான் இருக்குது, அதே மாதிரி உட்காந்து எந்திரிக்க முடியல, ஆனால் கால் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. அப்போ இது மாதிரி கட்டத்தில் வலி அதிகமாகும் போது உடனே ஒரு சிகிச்சை எடுத்தாலே அந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணிட முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூட்டு வலிக்கு நாங்கள் ஒரு சிகிச்சை கொடுத்த பிறகு நீங்கள் சில பயிற்சிகள், 2 பயிற்சி தான், அந்த 2 பயிற்சி பண்ணிங்கன்னா அந்த மூட்டே நார்மலாக வந்துடும். நீங்கள் 21 வயசில் இருந்த மாதிரி அந்த மூட்டு மாற ஆரம்பிச்சிடும்.
அந்த அளவுக்கு இந்த முழங்கால் மூட்டு வலியை வந்து சரி பண்ண முடியும். இதெல்லாம் எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது தான் இந்த சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஈஸியாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த அனுபவம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போ அனுபவம் ஆக நமக்கு ஒரு பிரச்சனை எப்படி சரி பண்ணலான்ற எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு தானாகவே நமக்குள்ளே வந்துடும். ஒரு மருத்துவர் வந்து ஒரு 17 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மருத்துவமே ஒரு தனிப்பட்ட பாடாயிடும். அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுடைய டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதில் சிறப்பாக செயல்படுறவங்க இருக்கிறோம் நிறையா பேர். அதில் நான் பார்த்தீங்கன்னா இந்த பிசியோதெரபி மருத்துவத்தில் வந்து ஒரு சிறப்பான முறையில் ஒரு தோள்பட்டை வலியாக இருந்தாலும் சரி, அது முழங்கை வலியாக இருந்தாலும் சரி, இடுப்பு வலி நிறையா பேர் சொல்லுவாங்க, எனக்கு இடுப்பு வலிக்குது, குனிஞ்சு நிமிந்தா கவ்வி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க, காலை பிடிச்சி நரம்பை பிடிச்சி இழுக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வலியில் வந்து ரொம்ப பேர் பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி அந்த தண்டுவோடம் ஃபுல்லாகவே வலி இருக்குது சொல்லுவாங்க, ஃபைப்ரோமயால்ஜிக் பெயின். அதாவது மூட்டுக்கு மூட்டு எல்லா வலியுமே இருக்கும். பாலி ஆர்த்தரைட்டிஸ் கம்ப்ளைண்ட். அதே மாதிரி வந்து இந்த பார்க்கின்சனில் பாதிக்கப்பட்டவங்களாம் மூட்டெல்லாம் இறுகி போய் ஓவர் டைட்னஸாக இருக்கும். அதை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த அட்வான்டேஜ் மருத்துவத்தில் அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுன்றத யூஸ் பண்ணி அவங்கள எந்த அளவுக்கு ரெக்கவரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெக்கவரி பண்ணி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 19 ஆண்டு பயணம் இந்த மருத்துவத்தில். நீங்கள் எலும்பு மூட்டு நரம்பியல் சார்ந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். கன்சல்ட் பண்ணால் எந்த அளவுக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாதா, இல்லை நீங்கள் இங்கே வந்து தான் எங்ககிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா, இல்லை உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஃபிசியோதெரபி கிட்ட பார்த்தாவே சரியாயிருமா அப்படின்னுக்கிட்டு நிறைய பேருக்கு சொல்கிறேன். நிறைய பேர் கால் பண்ணுறாங்க சில கம்ப்ளைண்ட்டுக்கு. என்னால் பார்க்க முடியும்னா இங்கே வந்து ஒரே ஒரு சிட்டிங் பார்த்து சரி பண்ணிவிடுவேன். ஆனால் சரி பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்தால் ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னா அவங்கள பக்கத்தில் உள்ள ஃபிசியோதெரபியை நீங்கள் பாருங்கள் ரெகுலராக அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ அந்த முறைப்படியான சிகிச்சை எந்த பேஷண்ட்டுக்கு என்ன சிகிச்சை வேணும், ஒரே நாளில் சரி பண்ண முடியும் அப்படின்னா ஒரே நாளில் சரி பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஒரு நாள் சிகிச்சைக்கு பிறகு நீங்கள் பயிற்சி பண்ணாதான் மாறிக்கிட்டே வரும்னா அதையும் நாங்கள் சொல்லிடுவோம். அப்போ ஒரு பேஷண்ட்டோட ரிப்போர்ட் வாங்கி அவங்க சிடி, எம்ஆர்ஐ, அவங்களுடைய நிலைமை, அதாவது இப்போ பக்கவாதம் அடித்து 10 வருஷம் கூட இருக்கலாம், இப்போ அவங்க இப்போ எப்படி நடக்கிறாங்க, அவங்க கை எப்படி இருக்குது, நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எந்த அளவுக்கு வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லி, சில பேருக்கு பார்த்தா நாங்கள் சரி பண்ணவே முடியாதுன்னுலாம் சொல்லிடுவோம். அப்படி இருந்த பிறகும் அவங்க மற்றவங்க சரியான வீடியோ பார்த்துட்டு சார் ஒரே ஒரு முறை வந்து நாங்களும் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு வந்து நம்ம வேணான்னாலும் சொல்லாமல் கொள்ளாமல் வந்து நிற்பாங்க. அப்போ இது மாதிரி நம்ம பேஷண்ட்டு சரியானவங்க பேசுகிறத பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம். அதுக்கப்புறம் சில பேருக்கு பார்த்துருக்கோம், அவங்க முடியாதுன்னு சொன்ன பிறகு பார்த்த கேஸை பார்த்தீங்கன்னா அவங்களும் ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, நடக்கவே முடியாமல் இருந்திருப்பாங்க, நடந்துருவாங்க. இது மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது. அப்போ இது மாதிரி நீங்கள் ஒரு பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டாலோ, மூட்டு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டீங்க, அதே மாதிரி தண்டுவோட பிரச்சனை, இடுப்பு வலி, கழுத்து வலினால் பாதிக்கப்படுறீங்கன்னா ஒரே ஒரு சிகிச்சை எங்ககிட்ட எடுத்துக்கிட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி பயிற்சி பண்ணிங்கன்னா அருமையாக சரியாயிடும். நீங்கள் இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து காலத்தை போக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முறை வந்தால் சொல்லிடுவோம் நாங்கள் இந்த அளவுக்கு சரி பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ எங்களால் சரி பண்ண முடியும்னா அதை எந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களை சரி பண்ணி தரோம். நீங்களும் இதில் பயனடையும்னா எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி இந்த நன்னாளில், பொங்கல் திருநாளில் நாங்கள் செய்த சாதனைகளை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணிச்சு, ஷேர் பண்ணேன். எங்களை பற்றி நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா காமராஜ் ஃபிசியோதெரபி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லையோ இன்ஸ்டாகிராமில் போய் காமராஜ் ஃபிசியோதெரபின்னு நீங்கள் போட்டிங்கன்னா நிறையா சரியானவங்க வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன், அது முழங்கால் வலியாக இருந்தாலும் சரி, இடுப்பு வலியாக இருந்தாலும் சரி, பக்கவாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் எலும்பு மூட்டு நரம்பியல் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பற்றி வந்து நம்ம வீடியோவும் நம்மளும் போட்டிருக்கோம், இதனால தான் வருது அப்படின்ட்டு. அதே மாதிரி பயனடைந்தவர்கள் வீடியோவும் போட்டிருக்கோம், போய் பார்த்து நீங்களும் பயனடைங்க. உங்களுக்காக எண்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.